சுற்றுலா என்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது. அதை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சகோதரி காதிரியா. என்னுடைய சேனலில் உள்நாட்டு சுற்றுலா, வெளிநாடு விசாக்கள் பற்றிய தகவல்கள் உங்களிடத்தில் கூறுகிறேன். என்னுடைய இந்த சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ரிட்டையர்மெண்ட் ஓய்வுக்கு பிறகு எங்கு பயணம் செய்வது? பணத்தை சேமிக்கும் சர்வதேச இடங்கள் என்னென்ன? பல இந்தியர்களுக்கு பல ஆண்டுகள் சேவைகள், குடும்பங்கள் மற்றும் பொறுப்புகளை நிர்வகித்து நிதானமான பயணத்திற்கு இந்த நிலை வருகிறது. சுற்றுலா உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவசியம். உள்நாடோ வெளிநாடோ, நண்பர்களோடோ அல்லது குடும்பத்துடனோ, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் வாழ்வில் புத்துணர்ச்சி அளிக்கும் சுற்றுலாவை பற்றியது. வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் அவ்வப்போது இளைப்பாறுவதற்கும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கும் மிக மிக அவசியம். அதற்கு மிகச்சிறந்த வழிதான் சுற்றுலா. சுற்றுலா என்பது வெறும் நேரத்தை கழிப்பது அல்ல, அது ஒரு முதலீடு. நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான முதலீடு. உடலுக்கு அன்றாட பணிகளில் இருந்து விலகி புதிய இடங்களை காணும்போது நடத்தல், மலை ஏறுதல், நீச்சல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். இதனால் நம் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. புதிய உணவு வகைகளை சுவைப்பது, புதிய காற்றை சுவாசிப்பது என எல்லாமே உடலுக்கு ஒரு நல்ல மாற்றம். உள்ளத்துக்கு, மனதுக்கு வேலையின் அழுத்தம், நகரத்தின் இரைச்சல் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இயற்கையின் மடியில் நேரம் செலவிடும் போது மனதிற்கு அபரிமிதமான அமைதி கிடைக்கிறது. பயணம் என்பது ஒரு சிறந்த மன அழுத்தத்தை குறைக்கும் கருவி. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். புதிய அனுபவங்கள், சவால்கள் ஆகியவை நம் மனதின் சோர்வை போக்கி நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. நாம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். உள்நாடோ வெளிநாடோ பயணிக்க இடம் ஒரு தடையில்லை. நம் உள்நாட்டிலேயே எத்தனையோ மலைகள், கடல்கள், வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடமும் ஒரு புது பாடத்தை கற்றுத்தருகிறது. உள்நாட்டு பயணம் நம் கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையை அறிய உதவுகிறது. வெளிநாடுகளுக்கு செல்வது உலக மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றியும் புதிய நாகரிகங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. நண்பர்களோடு அல்லது குடும்பத்தோடு பயணத்தின் இன்பத்தை பங்கிட்டுக் கொள்வது அதை மேலும் சுவையாக்கும். குடும்பத்துடன் மேற்கொள்ளும் பயணம் உறவுகளை பலப்படுத்துகிறது. குழந்தைகள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். பழைய நினைவுகளை புதுப்பித்து கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. நண்பர்களுடன் செல்லும் பயணம் கலகலப்புக்கும் சாகச உணர்வுக்கும் குறைவில்லாமல் இருக்கும். இது ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கும். சில சமயம் தனித்து பயணிப்பது, சோலோ டிராவல், நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் உதவுகிறது. சுற்றுலா என்பது நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு அத்தியாவசிய தேவை. புதிய இடங்களை காண்பது மட்டுமல்ல, நம்முடைய தினசரி பழக்கங்களிலிருந்து வெளியே வந்து நம்மை பற்றி, நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம்தான் சுற்றுலா. அதனால் தயங்காதீர்கள். உள்நாடோ வெளிநாடோ, நண்பர்களோடோ அல்லது குடும்பத்துடனோ உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த விடுமுறையில் ஒரு பயணத்திற்கு திட்டமிடுங்கள். அது உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி அளித்து உங்களை மீண்டும் புத்துயிர் பெற்ற ஒரு நபராக மாற்றும்.